ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ப்ளஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெலகிராமில் இருக்க யாருக்கும் தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பீஜமுடு டான் 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 டான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கஸ்டமைஸ் தீம். டெலகிராம் ஆப்பில் தீம் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே அந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சேட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுடைய தீம்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிளாக் தீம், நம்ம எந்த கலரில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தீம் மட்டும் சேஞ்ச் பண்ணுறது இல்லாமல் அந்த சேட்டோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேட் பண்ணுற அந்த பாக்ஸோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேக்ரவுண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். பேக்ரவுண்டில் நம்மளுடைய ஃபோட்டோ வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோவை கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேட்டில் இருக்க அந்த ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணும்னா சின்னதாக்கிக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். சைஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில். அடுத்ததாக பார்க்க போகிறது எமோஜிஸ். மோஸ்ட்டாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் எமோஜி அனுப்பி தான் நம்ம வந்து விளையாடிட்டு இருப்போம். ஸோ இந்த எமோஜியில் டெலகிராமில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அனிமேட்டட் எமோஜி அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எமோஜி ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த எமோஜி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எமோஜியோட அனிமேட்டடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு எமோஜியோட அனிமேட்டட் வெர்ஷனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணணுன்னா அந்த எமோஜியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும், சென்ட் ஸ்டிக்கர்னு இருக்கும், அதை ஸ்டிக்கர் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்குன்னா, நீங்கள் ஸ்டிக்கரை இன்றைக்கி சென்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னு டைமிங் வச்சுட்டிங்கன்னா அந்த டைமிங்க்கு அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன் தான். அதுக்கு ஸ்டிக்கரை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். சென்ட் ஸ்டிக்கர் அப்புறம் ஷெட்யூல் அப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஷெட்யூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த டைமிங்க்கு உங்களுடைய பர்சனுக்கு ஸ்டிக்கர் ரிசீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமிங் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு உங்களுடைய ஸ்டிக்கர் வந்து சென்ட் ஆகிடும். ஆனால் வந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரிசீவ் ஆகாது. எந்த டைமிங்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த டைமிங்க்கு தான் அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். தேர்டாக பார்க்க போகிறது செல்ஃப் டிஸப்பியரிங் மீடியா. இந்த ஃபியூச்சர் எதுக்குன்னா, நம்ம அனுப்புகிற மீடியா வந்து ரிசீவருக்கு நம்ம டைமிங் வச்சு சென்ட் பண்ணுவோம். அந்த டைமிங் வரைக்கும் தான் ரிசீவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தானாக டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அதுக்கு உங்களுடைய மீடியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே டைமர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை செகண்ட் வைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் வரைக்கும் தான் அந்த மீடியா வந்து ரிசீவருக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ டைமிங் வச்சுட்டு டன் கொடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டோன்னா அந்த மீடியாவை அவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓப்பன் பண்ண உடனே டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளுடைய எத்தனை செகண்ட் கொடுத்துருக்கோமோ அத்தனை செகண்ட் வரைக்கும் தான் அது வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் தானாகவே மறைஞ்சிரும். அடுத்ததாக பார்க்க போகிறது டெக்ஸ்ட் எடிட்டிங்கு. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு மெசேஜை சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மெசேஜில் பார்த்திங்கன்னா தப்பாக சென்ட் பண்ணிவிடுவோம். தப்பாக சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெசேஜை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம தப்பாக அனுப்பிச்ச மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே மேலே பார்த்திங்கன்னா பென்சில் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இப்போ நம்ம அனுப்பின மெசேஜை வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இப்போ வந்து தப்பாக அனுப்பிச்ச மெசேஜை ரைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கரெக்ட் கொடுத்த உடனே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எடிட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த மெசேஜ் வந்து எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிசீவருக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து காமிக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது 4th ஆப்ஷன் கிளியர் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாகவே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆல்சோ கிளியர் ஹிஸ்ட்ரி ஃபார், அதாவது நம்மளுடைய எந்த பர்சனுக்கு கிளியர் பண்ண போகிறோமோ அந்த பர்சன். அதாவது நம்ம கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்தோன்னா நம்மளுக்கும் அந்த ஹிஸ்ட்ரி டெலீட் ஆகிடும், அந்த பர்சனுக்கும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன் தான். அப்புறம் வந்து நம்ம இதுக்கப்புறம் அனுப்ப போகிற மெசேஜ் எத்தனை மணி நேரம், அதாவது 7 டேஸாக இல்லை ஒரு நாளாக இருக்கணுமா, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடணுமா, அந்த ஆப்ஷனும் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஆல்சோ மட்டும் அந்த கிளிக் பண்ணிக்கிட்டு
கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி மொத்தமே கிளியர் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மட்டும் கிளியர் ஆகாமல் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து தானாக டெலீட் ஆகிடும். அடுத்த ஃபியூச்சர் என்னென்னா ஃபோட்டோ எடிட்டிங். ஸோ இப்போ நம்ம அனுப்ப போகிற ஃபோட்டோவை வந்து நம்ம எடிட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோட்டோவை க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்லேயும் இருக்கும். பட் ஆனால் வந்து இதில் வந்து நிறையவே ஆப்ஷன், அதாவது நம்ம ஆங்கிளை வந்து செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹேண்டில் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அந்த பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து எழுதி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோவை வந்து கஸ்டமைஸாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு பிரைட்னஸ் வந்து அதிகமாக்கிக்கலாம், கம்மியாக்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட இல்லை. நீங்கள் ஃபோட்டோக்குன்னு எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதையே கூட எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோவோட கலர் கரெக்ஷன் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியுது. அடுத்ததாக 6th பார்க்க போகிறது கேம்ஸு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து யாருக்குமே தெரியாது. ஆமாங்க, நம்ம டெலகிராமில் கேம் விளையாடலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஒருத்தருடைய சேட் பாக்ஸில் போயிட்டு கேம் பாட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. கேம் பாட் அப்படின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிக்கும். உங்களுக்கு அந்த மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துக்கு மேலே அந்த ஐக்கான் காமிக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 3 கேம்ஸ் காமிக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து 3 கேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு கேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ளே கேம், அந்த கேமோட நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளே கொடுத்தீங்கன்னா அந்த கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ஈஸியான கேம் இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது விளையாடுறதுக்கு. ஸோ ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த கேமை நம்ம விளையாடும் போது நம்ம யாரோடைய சேட் பாக்ஸில் போய்ட்டு இந்த கேமை ஓப்பன் பண்ணோமோ அவங்களுக்கு வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபியூச்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மட்டும் பண்ணி பாஸ்